நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் நடைபெறும் கலப்படத்தை கண்டறிவது எப்படி என்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் சென்னையில் நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரிடம் எமது செய்தியாளர் ராஜா நடத்தும் நேர்காணலை காண்போம். கலப்படம் இருப்பதாக கூறப்படுகிறது. நமது சமூகம் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்த உணவு கலப்படமும் ஒன்று. இதை எப்படி கண்டறிவது மற்றும் இந்த உணவு கலப்படத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து மக்களிடையே இன்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னையில் நடத்தப்பட்டது. அதாவது கான்செப்ட் என்ற நுகர்வோர் அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இன்றைய தினம் அதாவது அன்றாட சமையலில் பயன்படுத்தும் நெய் மற்றும் மிளகாய் பொடி ஆகியவற்றில் கலப்படம் ஏற்பட்டால் அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது, அதிலிருந்து எப்படி நம்மளை காத்துக் கொள்வது என்பது குறித்து விரிவாக இதில் பொதுமக்களுக்கு எடுத்து கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சி பற்றி மேலும் உணவு கலப்படம் பற்றி நம்மிடம் பேசுவதற்காக இந்த கான்செப்ட் அமைப்பின் இயக்குனர் சந்தானராஜன் நம்மிடம் உள்ளார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் எவ்வளவு பொருட்களில் உணவு கலப்படம் இருக்கு? அதாவது பால், நாம் பயன்படுத்தக்கூடிய பாலில் இருந்து எண்ணெயிலிருந்து எல்லா பொருட்களிலும் கலப்படம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக கலப்படத்தை 2 வகையாக பிரிக்கலாம். தெரிந்தே செய்யப்படும் கலப்படங்கள், தெரியாமல் ஏற்படக்கூடிய கலப்படங்களை கண்டாமினேஷன் என்று சொல்வார்கள். ஸோ இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக கான்செப்ட் நிறுவனம் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பொதுமக்களுக்கு, குறிப்பாக நுகர்வோருக்கு உணவுப் பொருளின் தன்மைகள், நீங்கள் பாக்கெட் போட்டு விற்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஒரு 20 உணவுப் பொருட்களை ஒரு 5 ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ணி அதை ஒரு NABL சர்டிஃபைடு ஆய்வகம் மூலமாக ஒப்பீடு ஆய்வு என்னன்னு சொல்லுவாங்க. அது கம்பேரிட்டிவ் டெஸ்டிங் செய்து அதனுடைய ரிசல்ட், அதனுடைய அவுட்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆய்வினுடைய முடிவை பொதுமக்களுக்கு சொல்வதற்காக இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் சில்லி பவுடர், அதாவது மிளகாய் பொடி அண்ட் கீ, நெய், இந்த இரண்டிலும் என்னென்ன பிராண்ட் இருக்குது, அதை எப்படி டெஸ்ட் பண்ணோம், அதனுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இதை பொதுமக்களுக்கு சொல்வதற்காக. ஸோ இன்னொன்று வெஜிடபிள் கீ என்று விற்கிறார்கள். வெஜிடபிள் கீ என்றால் என்ன, நெய் என்றால் என்ன, இரண்டுக்கு என்ன வித்தியாசம், மிளகாய்த்தூள் இருக்கக்கூடிய வண்ணம் இயற்கையான வண்ணமா, அதில் செயற்கை வண்ணம் சேர்க்கப்பட்டதா, அல்லது வேறு என்ன வகையான கலப்படம் செய்கிறார்கள், இதையெல்லாம் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வகையிலே இன்றைக்கு தெளிவான ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம். ஸோ அதை அவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். சார், இந்த உணவு கலப்படம் அப்படின்னு சொல்லும்போது மேலை நாடுகள், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் எல்லாம் உணவு கலப்படம் பண்ணால் ஃபெடரல் கிரைம் அப்படின்றாங்க, பெரு அளவிலான குற்றம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான தண்டனைகளும் அதிகபட்சமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இந்த உணவு கலப்படம் செய்வதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தினா அதற்கான சட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, தண்டனைகள் எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ இந்தியாவிலும் சட்டத்திற்கு எந்த வகையான குறையும் கிடையாது. உலக நாடுகளுடைய இருக்கக்கூடிய மிக சிறந்த பெஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் புதிதாக இப்பொழுது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய விதிமுறைகள் 2011ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் உள்ளது. இதிலும் கலப்படம் செய்வோருக்கு, பாதுகாப்பற்ற உணவை கொடுப்பவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வழக்குகள் அதிகமாக தேங்குவதை தவிர்ப்பதற்காக சில கலப்படம், சில வகையான, அதாவது உடலுக்கு ஊறு விளைவிக்காத கலப்படங்கள் செய்பவர்களுக்கு ஃபைன் 5 லட்சம் வரை ஃபைன் போடக்கூடிய அளவுக்கு இந்த சட்ட விதிமுறைகள் இருக்கிறது. ஆனால் எந்த விதிமுறை இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிரமம் இருக்குமானால் அது ஃபெயிலியர் ஆகிறது. ஓகே, இந்த 2 விதமான விஷயங்களை இவர் திரு சந்தானராஜன் குறிப்பிட்டார். அதாவது இந்தியாவில் உணவு கலப்படத்தை தடுப்பதற்கான சட்டங்கள் கடுமையான அளவில் தான் இருக்கின்றன, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல் இருக்கிறது என்று ஒரு கருத்தை நம்மிடம் பதிவு செய்துள்ளார்.